ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 27 வாசிக்கலாமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்க என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தருடைய பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகின்ற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. முதல் பாடல், என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் அனுக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையாதால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்திலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அடுத்த பாடல் 144 ஜெபத்தோடு ஜெயிக்கிறங்கள். யோசனையில் பெரியவரே. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே,
ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. உறுதினா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா பலம் தந்தீரே நன்றி ஐயா. உணவு தந்தீர் நன்றி ஐயா உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கொண்டீர் நன்றி ஐயா அரவணைத்தீர் நன்றி ஐயா. கூட வைத்தீர் நன்றி ஐயா பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் மகிமை மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனம் வல்லமையும் மகிமை சதா காலங்களிலும் உண்டாவதாக மகிமை சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் 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 அல்லேலூயா. ஆமென் 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 அல்லேலூயா. களி கூறுவோம் நாம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு இயேசு நல்லவர் நம்
இயேசு நல்லவர். அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லாதவர்க்கு இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவர். பொழுதும் ஆண்டவரே ஆமாண்டு தேசங்களுக்காக ஜெபிக்க முடியாய் அநேக காரியங்களை குறித்து ஜெபிக்க முடியாது பாஸ்டர் டேனியல் ஆமாண்டு துணைவியார் நிர்மலா அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். ஹalleluya 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 மைக்கெடு கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வைத்திருக்கிற பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றியோடு ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் ஆண்டு இந்த மாதத்தின் ஆண்டு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே 17ஆம் நாளைக்கான தேவனைகளை கிருபை புரிஞ்சுவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் போய் இப்படி சுத்த கிருபையாக இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே இவாக நிற்கிற இந்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையின் மேல் கிருபை அளிக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய நாட்களில் கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நாளை காணாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. அப்பா சோதரிக்கிறோம். கர்த்தாவே தேவனே, அப்பா எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா சோதரிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்தாவியானவரே. அப்பா 2-3 பேர் இங்கே கூடினாலும் அங்கே நான் இருப்பேன் என்று வாக்குறுதி எங்கள் நல்ல தேவன் இருது எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, துதிகளில் பிரியப்படுகிறவர் நீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே அப்பா அது உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். மன ஆறுதலை தருகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சமூகத்தை பரிபூர்ண ஆனந்தமும் முது வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்கள் அது என்று ஆண்டவரே, கர்த்தரை நல்லவர், அவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினது போல ஆண்டவரே, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். சுவாசம் உள்ளவைகள் யாவும் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதம் ஆண்டவரே 150 கடைசி வாக்கியத்தில் அப்படியாக ஆண்டவரே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறதாக இருக்கிறது. ஆனாலும் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனம் எவ்வளவு ஆண்டவரே புடமிடப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவரே அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஆண்டவரே விலையேற பெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த சீரை பெற்ற நாங்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இந்த கடந்த வாரம் முழுவதும் எல்லாரையும் கர்த்தாவை கண்ணின் மணியை போல காத்தீர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல எல்லாருக்கும் சுகபல ஜீவனை தந்தீர், ஆரோக்கியத்தை தந்தீர், பாதுகாப்பை தந்தீர். அப்பா தந்த உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடங்களுக்காக, எல்லாவற்றுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இடங்களில் பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறது, வீடுகள் எல்லாம் அடிக்கப்பட்டு மக்கள் நிர்கதியாக நிற்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றதுக்கும் தகுதி இல்லாத எங்களை நீர் ஆண்டவரை காத்து வருகிறீரே. அப்பா அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆராதனைகளில் பிரியப்பட்டீர். இந்த நேரத்தில் ஆண்டவரே இடத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே பதில் தரப்போகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அவரிடத்தில் கேட்டதை நாம் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே முதலாவதாக இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த யுஏ தேசத்தை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தை நீர் ஆளுகை செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏழு எமிரேட்ஸ் உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அஜ்மானுக்காக, ஏமானுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒமனுக்காக, ஆண்டவரே பஹ்ரைன், கத்தார், இந்த சவுதி, குவைத் இன்னும் இல்ல ஆண்டவரே ஜோர்தான், பாலஸ்தீனியன், சிரியா ஆண்டவரே இப்படியாக இல்லை எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்லையும் ஈரான், ஈராக், ஈஜிப்ட் எல்லாவற்றையும் கர்த்தாவே உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்கிற ராஜாக்கள் எல்லாவரையும் ஆண்டவரே ஷேக்மார்கள் எல்லாவரையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவரையும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே ஆளுகை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அவர்கள் குடும்பங்களையும் அவர்களுடைய சந்ததிமார்கள் எல்லாவரையும் ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
அப்பா அந்த தேசத்திலேயும் ஆண்டவரே எங்களை இத்தனை வருடங்களாக நீர் பாதுகாத்து வைத்து வர கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் எல்லா பிரைவேட் பப்ளிக் செக்டர்ஸ் எல்லாவற்றையும் இப்படி கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் கர்த்தாவை காத்திரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா இந்த தேசத்தை நல்ல ஆட்சி தருவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் ஆண்டவரே பார்க்கும் பொழுது நாட்களாக இந்த தேசங்களிலே மக்களின் தொகை அதிகமாகி கொண்டு செல்வதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் இந்த தேசத்தை தேடி ஆண்டவரே வேலை நிமித்தமாக வேலை தேடி ஆண்டவரே அப்பா இந்த தேசத்திலே ஆண்டவரே தங்களுடைய பொருளாதார நிலைமை நினைத்து ஆண்டவரே இந்த தேசத்துக்கு வருகிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் தேவைகளை தேவனே நீ சந்தி தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா எத்தனையோ ஆண்டவரே மக்கள் வந்து தேசத்தை இன்னும் வேலை கிடைக்காமல் ஆண்டவரே கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு யார் என்று தெரியாது, அவர்கள் பேர் யார், எந்த ஊர்க்காரர்கள் ஆண்டவரே, அவருடைய நிலைமை என்ன என்பதை நாங்கள் அறியோம். ஆனாலும் என் தேவன் தாமே ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு எந்தவரே நல்ல ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை தகப்பனே நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய தேவைகளை நீர் என்றவனே நீர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே வேலையின் ஆண்டவரே பலூன் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா நேரங்கள் ஆண்டவரே அதிகமான நேரங்கள் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் நிமித்தமாக கஷ்டப்படுகிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களில் சம்பளம் சரியாக கொடுக்கப்படுவது இல்லை. எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே தாமதமாக கிடைக்கிறதாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதற்கு பாஸ்டர் டேனியல் யுவராஜை கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதரே, உயர்ந்தவரே, நல்லவரே, வல்லவரே, காப்பவரே, காண்பவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தையும் தந்தவரே, எங்களுக்காக பந்து பேசுகிற எங்களுக்காக யாவை செய்து முடித்ததை அனுபவிக்க கிருபையை பலத்தை தந்து கொண்டிருக்கிறவரே, இந்த காலங்களிலும் இந்த உலகத்திலும் இந்த தேசத்திலும் நாங்கள் இருப்பது உங்களுடைய கிருபை அப்பா. ஆகையால் தான் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருவதெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம் அப்பா. தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. தேவனுடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிதாக இருக்குது. எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா சந்தர்ப்பங்களுக்கும், எல்லா நிலைமைகளுக்கும் ஆமாண்டவரே எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவன் பாதுகாக்கிறவர் என்றால் அவர் எல்லாவற்றையும் அதில் கூடி எல்லாவற்றையும் அடக்கி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் என்பதை, என்னென்ன ஆமாண்டவரே ஏக்கங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் என்பதை எல்லாவற்றையும் அறிந்தவர், புரிந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பாதுகாப்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பாதுகாப்பு ஆண்டவரே நம்மளை ஆமாண்டவரே எவ்வளவு ஆமாண்டவரே கிருபையாய் நம்மளை காத்து வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கெல்லாம் தேவனிடத்தில் வரும்போதெல்லாம் எங்களை பாதுகாக்கிற தேவனிடத்திலே ஆண்டவரே நாங்கள் நிற்கும் போதெல்லாம் எவ்வளவு பெரிய கிருபை பாக்கியம் பெற்றவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவே ஆண்டவரே, உணர்ந்து கொள்ளவே மீண்டுமாக ஆண்டவரே வேத வாக்கியங்களை, வேத வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஆமாண்டவரே தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆமாண்டவரே ஏன் இந்த ஆமாண்டவரே வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் மீண்டும் ஆண்டவரே நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மாறாதவை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவை, தேவன் சொன்னதை செய்யும் அளவு கைவிடாது இருக்கிறவர், தேவன் நம்முடைய பாதுகாவலர், தேவன் நம்முடைய பாதுகாப்பர். ஆமாண்டவரே தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. அவரால் ஆமாண்டவரே நம்மளை விட்டு விலகி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனிடத்தில் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆகையால் தான் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் தேவன் எங்களை காக்கிறவர் உங்களையும் காப்பார். ஹல்லேலூயா. எங்களை பாதுகாக்கிறவர் உங்களையும் பாதுகாப்பார் என்று நாங்கள் இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல்
தேவன் தான் நம்மை காத்ததாலே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, இயேசு கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. இயேசு நல்லவர், இயேசு கிருபை என்றும் உள்ளது, இயேசு கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முற்றெடிதனில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. இயேசு நல்லவர், இயேசு கிருபை என்றும் உள்ளது, இயேசு கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் இயேசுதம் பாதையின் மொழியாய் நம்மை நடத்தினாரே. இயேசு நல்லவர், இயேசு கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, இயேசு கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. இயேசு நல்லவர் என்றும் துதியுங்கள், இயேசு கிருபை என்றும் உள்ளது, இயேசு கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. லூக்கா 12:22 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் தேவனுடைய பாதுகாப்பு எப்பேற்பட்டவைகளாய் இருக்கிறது, இல்லாதவர்களை இருக்கலை போல அழைக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எண்ணி பார்க்க முடியாத நிலைமையிலும் கூட தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் பாதுகாக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பின்னும் இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி இப்படி லூக்கா 12:22 லூக்கா 12:22 பின்னும் இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி இப்படி இருக்கின்றபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா இவ்வளவு அழகாக கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் நான் உங்களை பாதுகாக்கிறவர், நான் உங்களை உடுத்துகிறவர், நான் உங்களை பழக்குகிறவர், உங்களை நான் ஏந்துகிறவர், நான் உங்களை விட்டு விலகாதவர் என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். பாருங்க, இவைகளை எல்லாம் பாருங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, லூக்கா அதே 12:23 எடுத்து வாசிப்போம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது, விசேஷித்தவர்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அவர் இவ்வளவு அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? இவைகளை பார்க்கிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதற்கான அடையாளத்தை அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி திடப்படுத்தி பாதுகாத்து வேலி எடுத்து இரத்த கூட்டுகளை அவர் மூடி மறைத்து நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளை தாங்குகிறவராய் ஏந்துகிறவராய் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் பாருங்க, அவர் இன்னும் அழகாக சொல்லுகிறார். அதே 12:24 எடுத்து வாசிப்போம். கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலைகளும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் இழப்புட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கு. ஏனென்றால் நாம் அதுங்களுக்கு அதுங்களை பாருங்க, அதை கவனித்து அதை சொல்ல பாருங்க, அது
எக்ஸாம்பிளா சொல்ற, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளுக்கு தேவன் பிழைப்புட்டுகிறார். ஹல்லேலூயா. நாம் கூட அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவது உண்டு. ஹல்லேலூயா. இவைகளை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இவைகளையெல்லாம் பாருங்கள், இவைகளுக்கு ஒன்று இல்லாதிருந்து அவர்களுக்கு நான் பிழைப்புட்டுகிறேன். நான் உங்களை பிழைக்க, நான் உங்களை உண்டாக்கினவர், என் சுவாசத்தை உங்கள் நாசில ஊதினவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவனை தந்தவர் நானா இருக்க முடியாது. நான் உங்களுக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்க மாட்டேனா என்று அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் கவனித்து பாருங்கள், இவைகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாத இருந்தும் நான் இவைகளை பிழைப்புட்டுகிறேன். நீங்கள் ஏன் கவலை? உங்களை நான் நடத்த மாட்டேனா? உங்கள் கவலைகளையும் காரங்களை அதுதான் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறு தருவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 5:34 கூட பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா மனிதன் அநேக காரியங்களில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அதனாலதான் என்ன சத்தியம் சொல்வதற்கு தேவனை படைத்தவரையே சாட்சியாக வைத்து நாம் அதை தவறிவிட்டோம் என்றால் தேவன் நம்மளை எந்த அளவுக்கு மோசமானவரை ஆக்கிவிடுவார். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் இரக்கமாக இருக்கிறார். வானத்தின் பேரிலே நீங்கள் சத்தியம் பண்ணாதிருங்கள். அதே போல அதே மத்தேயு 35 நாங்கள் பார்க்கிறோம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. அது அவருடைய பாதபடியா இருக்கிறது. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரமா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த ஜெருசலேம், ஹல்லேலூயா, அந்த ஸ்தலம் மகாராஜா. ஹல்லேலூயா. அதன் பேரிலும் நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. மனிதர்கள் தன்னுடைய அவசியத்திற்காக, தம்முடைய தேவைகளுக்காக, தம்முடைய நோக்கங்களுக்காக, அவனுடைய திட்டங்களுக்காக அவன் அன்று தன்னை மறந்து, ஹல்லேலூயா, யாரையாவது முன்னிட்டு அவன் மேலே ஏறி போய்விடலாம் என்று நினைக்கிறான். ஆமாண்டவர், பொய் சத்தியம் பண்ணலாம், ஆனால் அதிலே அவருக்கு வேதனை உண்டாகும் என்பது அறிந்துதான் தேவன் சொல்லுகிறார், இந்த நிலைமைக்கு ஆளாவாதீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது எனக்கு சிங்காசனமாக இருக்கிறது. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது என்னுடைய பாதபடியாக இருக்கிறது. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது என்னுடைய மகாராஜாவுடைய நகரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகதான் நாம் அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் தாழ் பணிந்து குனிந்து வானம் சிங்காசனம், பூமி பாதபடியாக இருக்கக்கூடிய பாதத்தை முத்தி செய்கிறோம் என்று நாம் முத்தி செய்வது எவ்வளவு உண்மையான காரியமாக இருக்கிறது. ஏன் சொன்னார் அவர்? உண்மைதானே. பேர்பட்ட தேவன். ஹல்லேலூயா. 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 ஆகதான் இன்றும் சொல்லுகிறார். அதே 36 எடுத்து படிங்க. 5:36. உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், உங்கள் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. ஆமென். ஒரு மயிரையாவது ஒரு முடியாவது வெண்மையாக்கவும் கருப்பாகவும் உங்களால் கூடாதே. அதன் பேரில் நீங்க சத்தியம் பண்றதுல என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அம்மா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே சோத்திரம். நல்லவரே சோத்திரம். காப்பவரே, காண்பவரே சோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே சோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது 26 நம்ம வாசிப்போம். 12:26. லூக்கா 12:26. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிலே தான் சொல்லுகிறார். அதே 25 சொல்லுகிறார். 12:25 லூக்கா 12:25 கவலைப்படுவதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது உண்மைதானே. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருந்தும் நாம் கவலைப்பட்டு பாரம் சுமக்கிறோமே.
எதற்காக? கவலைப்படுவதால் எவன் தன் வளர்த்தியில ஒரு முழம் கூட்ட முடியும்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் சொன்னாரு. அதே 27 நாங்கள் வாசிப்போம். லூக்கா 12:27 வாசிப்போம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்பதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. ஹல்லேலூயா. ஆகையால் தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அதற்கு யார் நம்ம போய் தோட்டமா வச்சிருக்கிறோம், வீட்டிலே வளர்க்கிறோம், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறோம். பாருங்க, அந்த காட்டு புஷ்பங்கள் எல்லாம் எப்படி வளர்கிறது, எப்படி அதற்கு போஷிக்கப்படுகிறது, எப்படி அதுக்கு அழகு உடுத்துவிக்கிறது, அதை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு மேனியை கொடுத்தது யார்? ஹல்லேலூயா. ஆகையினால் நீங்கள் கவலைப்படுவதனால் உங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. ஆகையினால் தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய பாரங்களை, கவலைகளை, கண்ணீர்களை, துக்கங்களை, துயரங்களை, நிந்தைகளை, அவமான கஷ்ட நஷ்டங்களை எல்லாவற்றையும் என்னிடத்தில் தெரிவிங்கள். வேண்டுதனாலும் ஜெபத்தினாலும் சோத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்துவ சிந்தைகளை காத்துக்கொள்ளும் என்று சொன்னார். ஏன் சொன்னார்? இவைகளை ஏன் அவர் சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. ஏன்னால் நாம் இம்மைக்கும் மறுமைக்கும் சொந்தக்காரராக இருக்கணும். கஷ்டம் நஷ்டம் பாரப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மடிந்திடாமல் காக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். ஏன்னா அவருடைய ஆத்மா நமக்குள் ஜீவனாய் இருக்கிறது. நம் நாசிலே அவரை சுவாசத்தை ஊதினார். ஹல்லேலூயா. நம்மளை ஜீவாத்மாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 12:28 எடுத்து வாசிப்போம். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக வேண்டும்? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு புல்ல, ஆமா, ஒரு நிலத்தில் இருக்க புல்ல அதை கொண்டு போய் அடுப்புல போட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் அது பாருங்க, அந்த புல்லு நமக்கு அது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது. அது பச்சை பச்சைன்னு அது காய்ந்து அது உலர்ந்து போன பிறகு அதை போய் நம்ம எரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் எரித்து சாம்பலாகி விடுகிறது. அப்படி தேவன் நம்மளை செய்வார் என்றால் நம்ம எந்த நிலைமைக்கு ஆளாகும்? ஹல்லேலூயா. ஒரு புல்லுக்கு ஒரு விலையில்லா புல்லு அது ஒரு அற்பமா எண்ணப்படுகிறது. அது போல மனிதனையே அவர் நினைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் சொல்லுகிறார், இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏனால் அவிவிசுவாசம் நம்மளை மட்டுப்படுத்துகிறது, கட்டுப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது, துயர